அரசியலில் அடுத்த கட்சி வரலாற்று தலைவர்களின் அடையாளங்களை திருடி காப்பி பேஸ்ட் செய்தவர் விஜய் என்று அதிமுக தெரிவித்திருக்கிறது. அடுத்தவர் குதிரையில் சவாரி செய்யும் விஜய் எப்படி ஒரிஜினல் ஆவார் என்றும் அதிமுக தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இப்படியாக கடும் விமர்சனங்கள் அதிமுக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைகிறார். விவரங்கள் சமய மணிவண்ணன். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்றைய தினம் சேலத்தில் நிர்வாகிகளை சந்தித்த நிலையில் அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் அதிமுகவை மறைமுகமாக விமர்சனம் செய்திருந்தார். இந்த விமர்சனத்தில் அதிமுக குறித்து அவர் விமர்சித்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அதிமுக ஐடி விங் அதிகாரப்பூர்வமாக தனது எக்ஸ்தலத்தில் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளது. குறிப்பாக விஜய் அவர்களை பண்ணையார் என்று விமர்சித்துள்ள அதிமுக ஐடி விங் தனது தந்தையால் சினிமாவுக்கு உள்ள வந்தவர் எனவும் சினிமாவிலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஆகியோரை பார்த்து காப்பி பேஸ்ட் செய்தவர் விஜய் எனவும் காட்டமான ஒரு விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. குறிப்பாக அரசியலில் அடுத்த கட்சியின் வரலாற்று தலைவர்களின் லெகசியை திருடி காப்பி பேஸ்ட் செய்கிறார் விஜய் எனவும், இப்படி அடுத்தவர் குதிரையில் சவாரி செய்யும் விஜய் அவர்கள் எப்படி ஒரிஜினல் ஆவார் என்கிற கேள்வியையும் அதிமுக ஐடி சார்பாக விமர்சனமாக முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆளும் திமுக அரசின் அதிமுக வைக்கும் விமர்சனங்களை அனைத்தையுமே காப்பி அடித்து யாரோ எழுதி கொடுப்பதை ஆக்ஷன் என்று சொன்னதும் பெறலாமல் ஒப்பித்துள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் எனவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக விஜய் அவர்களை பனையூர் பண்ணையார் நடிகர் எனவும் அதிமுக காட்டமான விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. குறிப்பாக சொந்தமாக ஒரு வரியை கூட பேச தெரியாதவர் அடுத்தவர் வரலாற்றை பற்றி கேள்வி கேட்கலாமா என்கிற ஒரு காட்டமான விமர்சனத்தையும் அதிமுக ஐடிவிங்கானது தனது எக்ஸ்தலத்தில் பதிவித்துள்ளது. குறிப்பாக கோவில் வாசலில் உடைக்கப்படும் தேங்காய் சில்லுகளைப் போல மற்ற கட்சிகளிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர்களை கட்சி என்ற பெயரில் சேர்த்துக் கொண்டு ஒரு வாட்ஸ்அப் குழுவை நடத்தி கொண்டிருக்கும் விஜய் அடுத்த கட்சிகளை கலைத்துவிட்டு வாருங்கள் என்று சவால் விடுவது சிரிப்பாக உள்ளது எனவும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. அரசியல் விஜய்க்கு அரசியல் புரிதலோ வரலாறு குறித்தான எந்த தெளிவும் இல்லை எனவும், எங்கள் அதிமுகவின் தலைவர்களை இரவல் பெற்று ஸ்டிக்கர் ஒட்டி விஜய் தனது கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் எனவும் விமர்சனத்தை முன்னிறுத்துள்ளது. குறிப்பாக எங்கள் பெரியாரின் பெயரில், அண்ணாவின் பெயரில், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பெயரில் சவாரி செய்வதை விஜய் அவர்கள் நிறுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. எங்கள் முழக்கம் இன்றும் அண்ணா நாமம் வாழ்க என்றுதான் உள்ளது எனவும், புரட்சி தலைவரின் வழியில் தான், அதாவது எம்ஜிஆர் அவர்களின் வழியில் தான் அதிமுக இன்னமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கருத்தையுமே அதிமுக அதிகாரப்பூர்வமாக பதிவிட்டுள்ளது. தொடர்ந்து இன்றும் ஜெயலலிதா அவர்களை தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை தான் முன்னிறுத்துகிறார் எனவும், தொடர்ந்து 41 பேர் இறந்தபோது அரசியல் நாகரிகத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவினரும் நடந்து கொண்டனர் எனவும் அந்த விமர்சனத்திலிருந்து முன்வைத்துள்ளது. குறிப்பாக இந்த கூட்டம் குறித்து விமர்சித்துள்ள அதிமுக, இந்த FTO டிக்கெட் எல்லாம் 2000 ரூபாய்க்கு விற்பதெல்லாம் கொள்ளை இல்லைங்களா? அதாவது தனது முதல் படத்தின் முதல் காட்சிக்கு 2000 அளவிற்கு டிக்கெட்டுகளை விற்பதெல்லாம் கொள்ளை இல்லையா என்கிற கேள்வியையும், தொடர்ந்து 30 வருஷம் கொள்ளை அனுபவம் இருக்குதானே என்கிற ஒரு காட்டமான விமர்சனத்தையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை நோக்கி அதிமுக ஐடி சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது. கொஞ்சம் ஓரமாக போய் விஜய் விளையாட வேண்டும் எனவும் அந்த விமர்சனத்திலிருந்து காட்டமான ஒரு கருத்தையும் அதிமுக ஐடி சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் அவர்கள் இன்றைய தினம் அதிமுக குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்த நிலையில் அதற்கு பதிலடியாக அதிமுக ஐடி விங் சார்பாக இந்த விமர்சனமானது முன்வைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.